இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால 2022 ரிலீஸ் ஆகக்கூடிய அப்பன் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இடி அப்படின்ற ஒரு வயசான நபர், அவருக்கு மேல் உடம்பு மட்டும்தான் வேலை செய்யும், கீழே இருக்க எல்லாமே பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி படுத்த படுக்கையா இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மனுஷன் எப்ப இறந்து போவார் அப்படின்ற மாதிரியோ, இந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விடுவு காலம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான மலையாள படமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படுத்த படுக்கையா இருக்க ஒரு வயசானவர் பெரியவர் சொன்னா இல்லையா, அவருக்கு தான் போக ஆரம்பிக்குது. இரவு நேரத்துல யாரையுமே தூங்க விடாம இவர் வாய்க்கு வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாட்டா பாடி தொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ. இதுக்கு அடுத்த நாள் காலையில அவரோட வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் போக ஆரம்பிக்குது. இட்டி அப்படின்ற இந்த நபரோட மனைவி ஒரு பக்கம், மகன் மருமகள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குடும்பம் தான் அது. அதாவது இப்போதைக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க இவ்வளவு பேரு தான். ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னா, இப்ப படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா, அவர் இறந்து போகணும் அப்படின்றதா. இவங்க மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க பல பேர் இவர் எப்ப இறந்து போவார், அந்த நாளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் எழுந்து நடக்கும் போது பண்ணாத அட்டூழியங்களே கிடையாது. அதனாலதான் இவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இட்டியோட பொண்ணு வராங்க அப்படின்ற மாதிரி. இவங்களோட பேர் மோலி அப்படின்றது. சோ தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவர் வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கு, நான் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே அப்பாவை பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அவர் உங்களால பாத்துக்க முடியலன்னு சொல்லுங்க, நீங்க சும்மா சும்மா மூஞ்ச காட்டிக்கிட்டே இருந்தா அவர் கத்தை தான் செய்வாரு, என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பொண்ணோட உள்ள போய், அப்பா எங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, மூஞ்ச நான் எப்படி மறக்க முடியும், உனதான் கட்டி கொடுத்தாச்சுல, இங்க என்ன இதுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் கண்ட மேனிக்கு திட்டி அனுப்ப. இவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க உங்களோட பையன் வர ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த வயசானவரோட பையன் பேரு நினு அப்படின்றது உங்களுக்கு சொன்னா புரியவே புரியாதா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க உங்களுக்கு தேவையானதானே பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கத்தி பேசும்போது இந்த மனுஷன் ஒரே ஒரு ஆயுதம் தான், எனக்கு என்னப்பா பண்ண போற, நீ பிஞ்சு பிஞ்சு போற, எனக்கு கொலை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு எல்லாருக்கும் கேட்கிற வகையில வீட்டுல இருக்கவங்களே எனக்கு கொலை பண்ண பாக்குறாங்க, யாராவது காப்பாத்துங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க. ஃபேமிலியில இருக்க மொத்த பேரும் இவரால மென்டல் பீஸ் இழந்து தவிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிடு. அப்படியே கற்பனை நைட்டு இவருக்கு சாப்பாடு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜன்னல் ஓரமா யாரோ உட்காந்து குடிக்கிற மாதிரி தெரியுது. என் வீட்டு பக்கத்துல எவன்டா குடிக்கிறான், நீனு நீ எங்கடா போன, எவன்டா அங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. அங்க உட்காந்து குடிக்கிறதே நாயகன் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவர் பக்கத்துல ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவரோட பேர் வர்கீஸ் அப்படின்றது இவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அதாவது அப்பா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி இருப்பார் இல்லையா, அப்போ அவருக்கு கூட இருந்தது இந்த வர்கீஸ் தான் அப்படின்னு மாதிரியோ. இப்ப சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. அதுல அப்பாவால இந்த நபர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ ஊர்ல இருக்க எல்லாருமே தன்னோட அப்பா மேல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ஏன் மேல காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. இந்த மனுஷன் இவரோட அப்பா கூட சுத்திக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா. அப்ப எல்லா பொண்ணுங்களுமே, அதாவது எந்த பொண்ணை பார்த்துட்டார் அப்படின்னாலும் அவங்கள அடையணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்றது இவரோட வழக்கம். சோ இவருக்கு பாடி கார்டா இருக்கிறது இப்ப இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் தான் விசில் அடிக்கும் போது உள்ள ஆள் வராங்க, நம்ம வெளியில ஓடி போயிடணும் அப்படின்றது அவரோட கோட்பாடு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுது. இவர் விசில் அடிக்காம விட்டதாலதான் ஒரு நபர் வந்து இவரை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரியோ பேரலைஸ் ஆகி, அன்னைக்கு மட்டும் நீ கரெக்டா விசில் அடிச்சிருந்த அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையே வந்திருக்க மாட்டேடா, எல்லாமே அந்த குறிய கோச சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தரை பயங்கரமா திட்டிக்கிட்டே கொஞ்சோண்டு சரக்கு கொண்டு லிட்டரலி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே இவரை மதிக்காம குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ. இன்னொரு பக்கத்துல வீட்டுல இருக்க பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர், அதாவது இவர் படுத்த படுக்கையா இருக்கும்போது ஒரு வாரம் தாங்க மாட்டான்னு சொன்னாங்க, ஆனா இப்ப பல வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த மனுஷனோட உடம்புல இருந்து உயிர் போகவே போகாது போலியே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட வீட்டுல ஒரு லைட் இருக்கு, அதுக்கு ஸ்விட்ச் போயிடுச்சு, இதனால எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும். அந்த விஷயங்களை தாண்டி இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்க. இவங்களை தூங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த ஈட்டி இருக்கா இல்லையா, யாருமே தூங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக பயங்கர சத்தமா பாடல் பாடிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நாயகனும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கு. அந்த சமயத்துல தாண்டி எனக்கு கொலை பண்ண எவனும் வந்திருக்கான் போலடா, உடனடியா வாடா அப்படின்ற மாதிரி பையனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. இவர் வேக வேகமா உள்ள போகும்போது இவரோட ஜன்னலை தாண்டி யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. வேக வேகமா அதை போய் பார்க்கும்போது, அப்பா ஒன்னும் இல்லப்பா, ஒரு சில்லற வேலையா வந்தோம், நீ உள்ள போய் தூங்குப்பான்னு சொல்ல இவருக்கு குழப்பமா இருக்கு. என்னோட இடத்துல என்னையா சில்லற வேலை, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கயா அப்படின்னு மாதிரி அனுப்பி விட. சோ அப்பா நிறைய எதிரிகளை சம்பாதிச்சாருன்னு இருக்கு இல்லையா, அதுல யாரோ ஒருத்தவங்க தான் இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு
அப்படியே கட் பண்ண ஜான்சன் அப்படின்னு ஒரு நபர் ஒரு பொலிட்டிஷியனோட வீட்டுக்கு வராரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த ஜான்சனுக்கு பாத்தீங்கன்னா பர்சனலா ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் இட்டி இருக்கா இல்லையா, அவரால் தான் ஏற்பட்டிருக்காரு. ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா இல்லாத குழந்தை, ஆனா இட்டி தான் அவரோட சொந்த அப்பா அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது யார் என்ன கல்யாணம் பண்ணுவா? எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அந்த மனுஷன் செத்தா மட்டும்தானே இது நடக்கும். இவர் அப்ப செத்துருவாரு, இப்ப செத்துருவாரு, படுத்த படுக்கையா இருக்காரு அப்படின்ற மாதிரி நாட்களை ஓட்டியோ 1 வருஷம் ஓடி போச்சுடா. இதுக்கு மேல முடியாது, நம்ம ஏதாவது பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி அவரை சாகடிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கும்போது நாயகன் தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட வீட்டுல இது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாரு. இதனால வேற ஒரு விஷயத்த கையாள ஆரம்பிக்கிறாங்க. கடைசி உபதேசம் அப்படின்ற மாதிரி சர்ச்ல இருந்து ஆளுங்களை கூட்டு வரும். அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போக முடியும், அது சொர்க்கத்துக்கான வழிதான் இது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஷாக்கு கொடுத்தோம் அப்படின்னா இறந்து போக போறாரு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு சொல்ல இவர் அப்பா கிட்ட இதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்டான வர்கீஸ் இருக்கா இல்லையா, அவரை அனுப்பி வைக்கும் போது டேய் இந்த மாதிரியான விஷயத்துல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாதுடா. நான் சாகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குடா. அந்த விஷயங்கள்ல என்னென்னு தெரியுமா? நான் பயங்கரமான, அதாவது நம்ம ஊர்ல ஒருத்தன் காசுறான் இல்லையா, அவனோட சரக்க ராவா குடிக்கணும். அதை குடிச்சிட்டு அப்படியே கஞ்சா வலிச்சோன்னு வையன், ஒரு ஜோனுக்கு போகும் பாரு, அந்த ஜோன்ல என் ஷீலா இருக்காளே அவளை நான் என்னோட வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதும் வீட்டுல இருக்க எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. படுத்த படுக்கையா இருக்கும்போது இவனுக்கு இதெல்லாம் வேற கேக்குதா அப்படின்ற மாதிரி இந்த ஷீலா இருக்காங்க இல்லையா, இவங்களோட எதிர் வீட்டுல தான் இருக்காங்க. அதாவது இவங்களோட வீடா இருந்திருக்கும், இப்போ அது அந்த லேடியோட வீடா இருக்கும். இதனால நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புலம்பி இல்ல நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்ற மாதிரி புருஷனையும் இந்த அம்மாவை சேர்த்து திட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு தன்னோட அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நாயகன் ஒரு பக்கம். அவர் சொல்லிட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த சரக்கு வாங்கி கொடுத்து கஞ்சாவை கொடுத்தோம் அப்படின்னா அது மூலமாவாச்சு அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஆயிடாதா அப்படின்ற மாதிரி வர்கீஸ் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சரக்கையும் கஞ்சாவையும் கொடுத்து அனுப்பும் போது இந்த மனுஷனுக்கு என்னப்பா திடீர்னு பாசமா இருக்கு, என்னதான் இருந்தாலும் என் நண்பன் தான் இல்லையா, பாப்பா வந்து உட்காருப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சரக்கு அப்படி இப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியில இருந்துகிட்டே அவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நமக்கு தேவையான விஷயங்கள், அதாவது சரக்கு போறது, சரக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு அண்ட் ட்ரக் யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா ஷீலா மட்டும் இங்க இல்ல அப்படின்றத அவளை நான் எதுக்காக கூப்பிடுறது தெரியுமா, என் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கடா. இதனால என் ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே நான் சொத்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கும் சேர்த்துதான் இந்த சொத்தெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். நீயும் இத்தனை வருஷமா என் கூட இருந்த இல்லையா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குல்ல, இதை வச்சு நீ பண்ணிக்கோங்கடா. அண்ட் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமா இருக்கிறது என்னோட சொத்து தான். இப்ப இருக்கிற சொத்து மட்டும் எனக்கு கிடையாதுடா. அந்த ஷீலா கிட்ட இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியாம நான் நிறைய விஷயங்களை கொடுத்தேன். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தான் நான் அவகிட்ட கேட்க போறேன். அவன் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அப்படி வந்துருச்சுன்னு வையன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தான் பிரிச்சு கொடுத்துட்டு போக போறேன்டா அப்படின்ற மாதிரி போதையில அப்படியே படுக்க ஆரம்பிக்க இவரோட பொண்ணுக்கு இது பக்குன்னு இருக்கு. வேகமா ஓடி வந்துப்பா, உனக்கு எதுவும் ஆகலப்பா, சாவரதா இருந்தா சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அவர் போதையில இருக்காரு அப்படின்ற மாதிரியும் நாளைக்கு இதை பத்தி பேசலாம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. வேகமா தன்னோட கணவருக்கு கால் பண்ணி இங்க சொத்து மேட்ரு போய்கிட்டு இருக்கு, நீங்க உடனடியா வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதே சமயத்துல அண்ணா பாத்தீங்கன்னா அந்த ஷீலாவை இங்க கொண்டு வந்து விடணும் அப்படின்றதுல உடன்பாடு இல்லாம இருக்காரு. ஏன்னா அம்மா இங்க இருக்காங்க, அம்மாவை தாண்டி அப்பா கிட்ட வேற ஒரு பொண்ணு கூட்டு போகணும் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஹர்ட்ஃபுல்லான விஷயம். இதனால முடிவெடுக்க முடியாம மௌனமா இருக்கும்போது அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட குழந்தைங்களுக்கு இது போய் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மனசை கல்லாக்கிட்டு அந்த ஷீலா வீட்டு முன்னாடி போறாங்க அப்படின்ற மாதிரியும், என்னோட கணவர் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்கு நீ தான் அங்க வரணும் அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே அங்கிருந்து போக ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது. இதுக்கு நடுவுல மோலியோட கணவர் இங்க வராரு அப்படின்ற மாதிரி மாமனாருக்காக கஞ்சா எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மாமனாரே நல்லா வலிச்சுக்கோங்க அண்ட் சொத்து விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷீலா இங்க வராங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எல்லாம் காமிக்கல. பயங்கரமா இவர் சிரிச்சுக்கிட்டு, இந்த நாளுக்காக தான் நான் ஏங்கி கிடந்தேன் அப்படின்ற மாதிரி என்னமோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷீலா கதவு திறந்து கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பிக்க நம்ம பொறுமை இழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான ஒரு சண்டையே ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ஷீலாவை முதல்ல இங்கிருந்து துரத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் உள்ள இருக்க அந்த இட்டி இருக்கா இல்லையா, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இவருக்கு துளி கூட கிடையாது. இவங்க மூலமாவே தன்னோட ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான். இப்ப சாதாரணமா போய் இதெல்லாம் பண்ணு அப்படின்னா பண்ணிருப்பாங்களா, மாட்டாங்க. அதனாலதான் நான் இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல பையன் பயங்கர டென்ஷன் ஆகி இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டலான்னு போகும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த மூலி இருக்காங்க இல்லையா, இந்த வீட்டுல இருக்கவே வேணாயா, வாயா அங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கணவர் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போக அப்படியே கற்பனா இந்த விஷயம் ஃபெயில் ஆயிடுச்சு. சரி
முன்னாடி வேற ஏதாவது வழியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜான்சன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மந்திரவாதியை கூட்டு வராரு. அவர் மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு சேவலை கொடுக்குறாரு. இந்த சேவலோட தலையை வெட்டி உங்களோட வீட்டு முன்னாடி போட்டு போதச்சுங்க அப்படின்னா மந்திரம் தன்னால வேலை செஞ்சு அவருக்கு இயற்கையான மரணம் சீக்கிரமா வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நாயகன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரை சந்திக்கணும், அதாவது இட்டியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதி போகும்போது உன்னோட ரிலீஜியஸ் வேற என்னோட ரிலீஜியஸ் வேற, உன்னோட மதத்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்லாதப்போ உன்னோட மதம் எனக்கு என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரை திட்டி கன்றாவியான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி அனுப்பும் போது உன்னோட அப்பன் சீக்கிரத்துல சாவ மாட்டான்டா, அவன் உங்க எல்லாரையுமே கையோட தாண்டா கூட்டு போவாரு சொல்லி அங்கிருந்து போய்கிட்டே இருக்கும்போது உள்ள இவரோட அப்போடே சூனியெல்லாம் வச்சு என்ன சாவடிக்க பாக்குறீங்களா, யாராவது வாங்கல என்ன சாவடிக்க பாக்குறானே அப்படின்ற மாதிரி வழக்கம் போல கத்திக்கிட்டே இருக்க கோபம் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரியும் நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாப்பா அப்படின்ற மாதிரி வேகம் பொறுமை இழந்துட்டு அவரோட கழுத்து பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் மூச்சு முட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே தடுத்து விட்டுறாங்க. இந்த விஷயத்தை இவரோட அம்மா கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ தம்பி எனக்கும் வயசாகி நான் நடக்க முடியாம போகலாம், அப்ப என்ன ரொம்ப கஷ்டலாம் படுத்த வேணாப்பா, நானும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், இறுதி உபதேசத்தை மட்டும் பண்ணி என்ன மேல அனுப்பிடுங்கப்பா, உன்னோட அப்பா மாதிரி எனக்கு எதுவுமே பண்ணிடாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கழுத்தை நெரிச்சா அந்த ஒரு கணம் உன்னோட அப்பாவை நான் என் கண்ணெதிரில் பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க இவருக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றது புரியல. அம்மா நம்மள இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சோகத்தில் இருக்கும்போது இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களோட அப்பாவுக்கு மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா உள்ள போகும்போது பயங்கரமா இரும்பிக்கிட்டு இருக்காரு, மூச்சு திணறல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ இதை பார்த்த ஜான்சனுக்கு அளவில்லாத சந்தோஷம், அவ்வளவுதான் இந்த ஆள் சாக போறான், நம்மளோட வாழ்க்கை செட்டில்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பக்கத்துல பாத்துக்கிட்டே இருக்கும்போது கடைசி உபதேசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, நீ போய் சர்ச்சில் ஆளுங்களை கூட்டு வரையாடான்னு சொல்ல இவர் இதுதான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஓட்டமா ஓடி போய் அவங்கள கூட்டு வந்து உட்கார வைக்கும் போது ஃபாதர் இங்க இருக்க எல்லாருமே எனக்கு கொலை பண்ண பாக்குறாங்க ஃபாதர், நீங்க தான் ஏதாவது பண்ணணும், இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் இங்க வந்து துரத்தி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபாதருக்கு ஒன்னும் புரியல. நீங்க ஏற்கனவே நடக்க முடியாத சூழல்ல இருக்கீங்க, எல்லாரையும் துரத்தி அடிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை, அதாவது எனக்கு எந்த இடத்துல ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒன்னுறணும் அவங்கள வேலைக்கு வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுல இருக்க யாருமே எதுவுமே பேசல. அம்மா இருக்காங்க இல்லையா, நாங்க இந்த வீட்டை விட்டு போக முடியாது, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஃபாதரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க எங்க போவாங்கப்பா, நீ அவங்களுக்கு விட்டு கொடுத்து போனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மனுஷன் ஒரு டீலை போட ஆரம்பிக்கிறாரு, அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம் ஆனா என்னோட ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமுக்குள்ள யாருமே வரக்கூடாது, நான் ஷீலாவை வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே இது பயங்கரமா ஹர்ட் ஆகுது. நாயகனும் அம்மா கிட்ட போய் புலம்ப ஆரம்பிக்கிறாரு, இதுக்கு மேல நமக்கு இந்த இடம் வேணாமா, நம்ம இந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சதும் வேற எங்கன்னா போயிடலாமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கதறி அழுதுகிட்டு அப்பா மாதிரி நான் கிடையாதுமா, அன்னைக்கு பண்ணது கூட அதாவது அப்பாவோட கழுத்து நெரிச்சது கூட கோபத்தாலதாமா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அம்மா வேகமா அந்த சீலாவோட வாசல் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவருக்கு நீ தேவையா, அது இனிமேல் உன்னோட வீடா, உன் அவர் அங்க கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க அன்னைக்கு நைட்டு அந்த ஷீலா தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்ற மாதிரியோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க வயசான நபரை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னதும் நமக்கு ஒரு பக்கம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டுல இப்ப ரெண்டு விஷயங்கள் பிரிய ஆரம்பிக்குது. ஒன்னு இந்த லேடியோட பொருட்கள், அண்ட் இன்னொன்னு இந்த வீட்டுல இருக்க மிச்சம் இருக்கிறவங்க பயன்படுத்துற பொருள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே காட்டிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல தான் இவர் வளர்க்குற, அதாவது நாயகன் வளர்க்குற ஒரு நாயை அப்பாவோட எதிரிகள் கொலை பண்ணி ஒரு இடத்துல தொங்க விட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சோகம் அடைகிறாரு. ஏன்னா இவரோட பையன் நாயோட பயங்கரமா அட்டாச் ஆயிட்டான். இப்ப பையன் கிட்ட என்ன சொல்ல போறோமோ அப்படின்ற சோகத்துல இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு தனியான சமையல்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது எதுவுமே தெரியாத அந்த வயசான அம்மா இந்த லேடி அதாவது புதுசா வந்து ஷீலா செஞ்ச சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ இதனால ஷீலா இவங்களை திட்டிட்டு போக ஆரம்பிக்க நாயகனுக்கு இது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கு. தன்னோட அம்மாக்கு நான் கறி வாங்கி வச்சிருக்கேன், என்னோட அம்மா பண்ண விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்க்கணும்னு போக ஆரம்பிக்க இந்த விஷயத்தை இவரோட அப்பா கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் இந்த லேடியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னடி அவங்கிட்ட குழஞ்சு கிழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, அவளை இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல தான் இந்த வயசானவர்கிட்ட ஒரு ரெண்டு பெண்மணிகள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரியோ அவங்க ஊருக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர்கிட்ட கொட்டிட்டு போக இந்த மனுஷன் அப்படியே புலம்பி தள்ளுவாருன்னு இருக்கும். இந்த விஷயத்த பார்த்த ஷீலா இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா இல்ல நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு நாய் இறந்து போச்சு இல்லையா, இதனால வேற ஒரு குட்டி நாயை அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட இருக்கவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஷீலா அந்த வயசானவருக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஃபேமிலி மொத்தமே இங்க இருந்து காலி பண்ணிட்டு போக போறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஷீலா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க ஏன் என் ஃபேமிலியை விட என்னோட பையனை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பிடிச்சிருக்கா, அவன் கூட இன்னொரு தடவை பேசுற
அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கடுப்பாக்குறாங்க. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது யாரும் சொல்ல. பட்டுன்னு அந்த நபர் இவங்களோட முகத்துல சாதத்தை துப்பும் போது இவங்க டென்ஷன் ஆயிராங்க. பதிலுக்கு பேச ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு அந்த நபர் கீழே விழுந்து போறாரு அப்படின்ற மாதிரியோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓடி வந்து தூக்கி உட்கார வைக்கும் போது ஹீரோயினும் அந்த ஷீலாவும் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவர் கீழே விழும்போது அவரோட கால் அசைஞ்சது அப்படின்ற விஷயம் தான். சோ இந்த விஷயம் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த படுத்த படுக்கையா இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கான், இன்னும் நடக்க ஆரம்பிச்சுட்டா என்னென்னலாம் பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க ஷீலாவும் இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மிங்கில் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்து, அதாவது வீடு பெருக்கிறது, அந்த வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து அடுக்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க இன்னொரு பக்கம் இந்த வீட்டை காலி பண்ணணும், அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் மோகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த ஜான்சனோட வீட்டுக்குள்ள வராரு அப்படின்ற மாதிரியும். ஆனா அந்த வயசானவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. வயசானவரோட முகத்துல ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இவர் படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா, அதுக்கு காரணம் குரியகோஸ் அப்படின்ற ஒரு நபர். அவன் நீ இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்கா, உன்னோட கெட்ட நேரம் அவ வெளியே வந்துட்டா, நீ உயிரோட இருக்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ எங்க இருந்தாலும் அவ உன்னை உயிரோட விட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த வயசானவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இங்க இருந்து அனுப்புங்கடா அவனை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இந்த மோகன் வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. தம்பி கிறிஸ்துமஸ் கூட்டம் அப்படின்றதால நீங்க ஜப கூட்டம் பண்ணணும், எல்லாரும் அந்த இடத்துக்கு போங்க, இவரோட அப்பாவை மட்டும் விட்டுட்டு போங்க தம்பின்னு சொல்ல இவர் இதை ஏற்க மறுக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இந்த வீட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, இதனால நீங்க இங்க இருந்து கிளம்பலாம், என்னோட அப்பாவோட தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு நடுவுல அந்த வயசானவர் இருக்கா இல்லையா, அந்த குரியகோஸ் இங்க வரப்போறார் அப்படின்ற விஷயத்தை கேட்டதோ பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறார். இது நேரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள படுத்த படுக்கையாவே இருந்த இந்த மனுஷன் வீல் சேர்ல தன்னோட பையனை தேடி போறார் அப்படின்ற மாதிரியோ வர்கீஸை சந்திக்கிறாரு. வர்கீஸ் கிட்ட அந்த குரியகோஸ் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கானாடா, அவன் என்ன கொல்லுவா அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காத, கண்டிப்பா உன்னையும் அவன் கொல்லுவான்டா, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு நான் ஒரு இடத்துல ஒரு 2 கன்னு வச்சிருக்கேன், அதாவது நம்மளோட பழைய வீட்டுல, அந்த கன்னை நீ எடுத்துட்டு வர முடியுமாடா, அந்த குரியகோஸ் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மோசமானவன்டா, அவன் சீக்கிரமால யாரையும் சாகடிக்க மாட்டான், அவங்கள வேதனைப்படுத்தி தான் சாகடிப்பான், இதனால நம்ம உசாரா இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் யோசிக்கிறாரு. இதுக்கு நடுவுல அப்பா நீ எங்கேயும் போக வேணாண்டா, நீ இங்கே இருடா அப்படின்ற மாதிரி சொன்னதால இவர் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல ஷீலா இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தையோட மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அந்த குழந்தையோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த வயசானவருக்கு இவங்க சாப்பாடு ஊட்டணும்னு போகும்போது அந்த குரியகோஸ் இருக்கா இல்லையா, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் இவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தே தீருவான், அவனு பண்ண அவன் அப்படி வந்தானுவைய அவனுக்கு நீ சொகத்தை கூட சந்தோஷத்தை கூட உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இது நேரம் வரைக்கும் ஒரு பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதோ இவங்களால ஏத்துக்கவே முடியல. அவர் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த லேடியை கூட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி அவர் அனுபவிச்சு, அதாவது அவர் கொடுத்த நிறைய கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்திருப்பாங்க. ஆனா அது எல்லாம் எதுக்காக அப்படின்னா இவங்களுக்கு வேற இடம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. சின்ன வயசுல இவங்களுக்கு எல்லாமுமா இருந்தது இவங்களோட அப்பா தான். திடீர்னு ஒரு நாள் அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த தனிமையில இருக்கும்போது ஒரு அப்பா ஸ்தானத்துல வந்துதான் உங்களோட கணவர் என்ன காப்பாத்தி கூட்டு போனார். கூட்டு போன அடுத்த கடமை எனக்கு தெரிய ஆரம்பிச்ச விஷயம் அவரோட உடம்புக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது. இதனால நிறைய கொடுமைகளை அனுபவிக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு நடுவுல அப்பாவை கொலை பண்ணவன் யார், அவனை பழி வாங்கணும் அப்படின்னு எண்ணமும் இருந்தது. அப்பதான் என்னோட அப்பாவை கொலை பண்ணது இந்த ஆளு தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவரை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை நாட்களா காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சமயம் தான் கிடைக்கல, அதுக்கான தைரியமும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே இவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட கொஞ்சம் ஆறுதல் படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு குரூப் வர ஆரம்பிக்குது. டான்ஸ் எல்லாத்தையும் ஆடிட்டு ஒரே ஒரு வயசானவர் மட்டும் அந்த குரூப்ல இருந்து போகல, சுத்தியலோட அங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவரோட பேச்சுக்கள் மூலமா அந்த குரியகோஸ் இவர் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இது தெரிஞ்சதும் ரூமுக்குள்ள இருக்க ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவனை விடாதரா, அவனை கொன்னுடா அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகனோட அப்பா அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க இருந்து முதல்ல போ அப்படின்ற மாதிரி தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு நடுவுல சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாருமே இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்க ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, அப்படி இப்படின்னு தவிர்த்து கையில ஒரு கத்தியோட கதவு எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு அவனை உள்ள வந்து அப்படின்னா அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுரா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. நாயகன் ஒரு பக்கம் அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. தலையில இருந்து ரத்தங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது இவர் பயந்து போறாரு அப்படின்ற மாதிரியோ, டே குரியகோஸ் என்னோட பையனை நீ என்ன வேணா கொலை பண்ணடா, அவன் யார் எவனே தெரியாது, அவன் எனக்கு பிறந்தவனே கிடையாது, கூட இருக்க அந்த 2 பேரும் கூட நீ கையோட கூட்டு போயிடு, என்ன மட்டும் உயிரோட விட்டுடுடா அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த இடத்துல அங்க இருந்த எல்லாரோட கொஞ்சம் நஞ்சம் ஹோப்பும் உடஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரியோ ஷீலா
இருக்காங்க இல்லையா, வேக வேகமா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு நீங்க எல்லாரும் வெளியவே இருங்க அப்படின்ற மாதிரி அந்த நபரை, அதாவது அந்த வயசானவரை அந்த இடத்துல குத்தி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரியோ வெளியே கத்தியோட வந்து குரியகோஸ் அவன் இறந்து போயிட்டான், நீ இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் வேக வேகமா எல்லாரும் ரூமுக்குள்ள தள்ளிட்டு தன்னோட அப்பாவோட டெட் பாடியை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. குரியகோஸ் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணும்போதுதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. குரியகோஸோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த வயசான நபர் கற்பழிச்சிருக்கார் போல. இதனாலதான் இந்த குரியகோஸோட மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க போல. அந்த கடுப்புல வந்துதான் இந்த வயசானவரை அடிச்சு போட்டுட்டு இவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு போக, ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதுதான் இவர் உயிரோட இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இதனால அப்படி இப்படின்னு ஜாமீனை வாங்கி இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கார். சோ இப்ப கண்ணெதிரில் இருந்து போய் கிடக்கிறதால இவர் அங்கிருந்து பயணிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ நாயகன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. ஷீலாவோ இது எல்லா தப்பையுமே நான் தான் பண்ண இல்லையா, இது நானே ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த நடந்த சம்பவங்கள் எதுவுமே இங்க நடக்க கிடையாது, அப்பா இறந்து போனது முழுக்க முழுக்க ஒரு ஹார்ட் அட்டாக்கால தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி அனுப்புறாரு. ஊர் மக்கள் எப்படி நடந்தது ஏது நடந்தது அப்படின்றதுல விசாரிக்க போறதே கிடையாது. ஏன்னா இறக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது நடந்து போயிடுச்சு. சோ இதுக்கு மேல என்ன வேணும்? வீட்டுக்குள்ள ஒரு கனெக்ஷனே இல்லாத லைட் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த சம்பவத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஆஃப் ஆயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக லைட்டே புடுங்கி வச்சிருப்பாங்க. சோ இந்த லைட்டுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த லைட் நிக்காம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அது இவங்களோட அப்பா. அந்த லைட் ஆஃப் ஆனது இவங்களோட அப்பாவும் ஆஃப் ஆயிட்டார் அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.